வணக்கம் மக்களே, நான் உங்க தினேஷ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கன் உமன் வெஸ் இந்தியன் உமன் ஃபர்ஸ்ட் T20 பத்தி தான் பார்க்க போறோம். நேற்று மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தில் நடந்தது. ஸோ டாஸ் வின் பண்ண இந்தியன் அணி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை பேட்டிங் செய்ய அழைச்சாங்க. ஸோ ஸ்ரீலங்கன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். பட் ரொம்ப ஸ்லோன்னு தான் சொல்லணும். அஷ்மி வந்து பார்த்தீங்கன்னா 39 ரன்னும், அட்டப்பெட்டு 15 ரன், பெரேரா 20 ரன், மாதவி பார்த்தீங்கன்னா 21 ரன். ஸோ எல்லாமே பாலுக்கு பால் அடிச்சிருந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா 121க்கு 6 விக்கெட்டுங்க 20 ஓவரில். அதுக்கு மேலே அவங்களோட ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களோட காட்ட முடியல. இந்தியன் அணி சார்பில் வந்து கரண்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டும், தீப்தி சர்மாவுக்கு ஒரு விக்கெட், ஸ்ரீஷார்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கிடைச்சு. ஸோ 122 இலக்க நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண ஸ்மிருதி மந்தனா மற்றும் ஷஃபாலி வர்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக ஓப்பன் பண்ணாங்க. ஷஃபாலி வர்மா ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா T20 கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஷஃபாலி வர்மா வந்து பார்த்தீங்கன்னா 9 ரன்னுக்கு அவுட்டுங்க, 2 4 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாங்க. ஸோ ஸ்மிருதி மந்தனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் லைஃப்க்கு அப்புறமேட்டு வந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும். ஸோ 25 பாலுக்கு 25 ரன் அடிச்சு இனோகா பாலில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டை பறி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் அணியோட ஜெம்மா வழக்கம் போல் அவங்களோட செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னு தான் சொல்கிறோம். ஸோ செமிஃபைனலில் எப்படி ஒரு நாக் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு நாக் இங்கே கொடுத்தாங்க. ஸோ 44 பால்ல 69 ரன், 10 4 அடிச்சிருந்தாங்க நேற்று. அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் நேற்று 156ங்க. ஸோ அவங்களோட கேப்டன் ஹரர் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரன் 16 பால்ல. ஸோ இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா 15வது ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா இலக்கை வந்து எட்டிட்டாங்க 122. ஸோ 5 T20 கொண்ட தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 1-0 இதில் வந்து முன்னிலை இருக்காங்க. ஸோ இது மாதிரியான மேலும் கிரிக்கெட் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.